நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஹிந்தியில் வர்த்தமான் கால் பார்க்கலாம். வர்த்தமான் கால் மீன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரச்சார சபா எக்ஸாம் எழுதுகிற மத்தியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எப்படிலாம் மேக் பண்ணலாம், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். मैं रोज स्कूल जाता हूँ. मैं रोज स्कूल जाता हूँ. I go to school every day. நான் நாள்தோறும் பள்ளிக்கூடம் போகிறேன். ரோஜ் மீன்ஸ் நாள்தோறும். ரோஜ் மீன்ஸ் எவ்ரி டே. ஸ்கூல் மீன்ஸ் பள்ளிக்கூடம். ஜாத்தா மீன்ஸ் போகிறேன். go to school. राम कब यहाँ आता है. When does Ram come here? ராமன் எப்பொழுது இங்கே வருகிறான். கப் மீன்ஸ் when. யஹா மீன்ஸ் here. ஆத்தா மீன்ஸ் டு கம். ராமன் எப்பொழுது இங்கே வருகிறான். When does Ram come here? हम हिंदी सीखते हैं. हम हिंदी सीखते हैं. We learn हिंदी. நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். हम means நாங்கள், Hindi means Hindi language, सीखते means to learn. हिंदी கற்கிறோம். நாங்கள் ஹிந்தி கற்கிறோம். हम हिंदी सीखते हैं. ஹம்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் வேர்ட் மீன் பண்ணியிருக்காங்க. ஹம்னு வந்தாலே सीखते அப்படின்னு வேர்டு ஃபார்ம் ஆகும். ப்ளூரலுக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸுக்கும் सीखते மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு तुम कहाँ रहते हो. Where do you live? நீ எங்கே வசிக்கிறாய். कहाँ means where, रहते means do, to do. तुम कहाँ रहते हो. நீ எங்கே வசிக்கிறாய். क्या सीता गाती है. Does सीता sing? सीता பாடுகிறாளா. क्या सीता गाती है. क्वेश्चन टैग வரும்போது எப்பவுமே क्या ஸ்டார்ட் பண்ணணும். क्या सीता गाती है. सीता பாடுகிறாளா. वे क्या काम करते हैं. what work do they do. அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள். वे क्या काम करती हैं. फेमिनेना இருந்தா करती, மேலா இருந்தா करता. वे क्या काम करता है. वे क्या काम करता है. मैं नहीं गाती. நான் பாடுவதில்லை. I do not sing. गाती means sing, to sing. मैं नहीं गाती. I do not sing. நான் பாடுவதில்லை. हम कुछ नहीं करती. We do nothing. We do nothing. நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. कुछ means ஒன்றும், नहीं means இல்லை, करती means to do. हम कुछ नहीं करती. We do nothing. நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை. ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். மெனி மோர் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியமாக ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனும் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸாமும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். தன்யவாத் ஸ்டூடெண்ட். நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஹிந்தியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் ஆத்தா, ஜாத்தா, அந்த மாதிரி ஃபைனலாக தா, தே, தி கம்ப்ளீட் ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு ரஹா, ரஹே, ரஹி அப்படின்னு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், போய் கொண்டிருக்கிறேன், தூங்கி கொண்டிருக்கிறேன், குளித்து கொண்டிருக்கிறேன், தியானம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது ரஹா, ரஹே, ரஹி அதே மாதிரி ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகும். மற்றபடி அஸ் அ சேம் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த சென்டென்ஸுமே. மத்தியமாக எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு கிராமர் வராது, பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த கிராமர் போர்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கம்யூனிகேட் பண்ணணும், ஹிந்தியில் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம். ராம் ரொட்டி खा रहा है. खा रहा है மீன்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்போ ப்ரெசென்ட் மீன்ஸ் ப்ரெசென்ட்டில் சாப்பிட்றான், பட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான்.
சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிட்டான், சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிடுகிறான் ப்ரெசன்ட் டென்ஸு, சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்ற சென்டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ராம் ரொட்டி கா ரஹா. இந்த ரஹா தான் கொண்டிருக்கிறான், அந்த கண்டினியூஸை மீன் பண்ணுது. ராம் ரொட்டி கா ரஹா ஹை. ராமா இஸ் ஈட்டிங் பிரெட். ராமா இஸ் ஈட்டிங் பிரெட். ராமன் ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ. ரஹா ஜா ரஹா மீன்ஸ் போய் கொண்டிருக்கிறேன். இங்கே மேம்னு வந்தாலே ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். நம்மளை பற்றி நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்போவுமே மேனு ஸ்டார்ட் பண்ணாலே ஹூன்னு கம்ப்ளீட் ஆகும். மே ஸ்கூலு ஜா ரஹா ஹூ. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறேன். போய் கொண்டிருக்கிறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லையா. ப்ரெசன்ட் டென்ஸ் மீன்ஸ் ஐ கோ டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ கோ டு ஸ்கூல் ப்ரெசன்ட் டென்ஸு. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. मैं स्कूल जा रहा हूँ. ओके, आई एम गोइंग टू स्कूल. नेक्स्ट, वे काम कर रहे हैं. वे काम कर रहे हैं. दे आर डूइंग वर्क. दे आर डूइंग वर्क. இந்த டூயிங் தான் இங்கே ரஹே. கர் ரஹே மீன்ஸ் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீன்ஸ் வே. காம் மீன்ஸ் வேலை. कर means to do. रहे means doing. Okay. वे काम कर रहे हैं. They are doing work. அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். तुम क्या कर रहे हो? तुम क्या कर रहे हो? What are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? तुम means நீ. क्या means என்ன. कर रहे हो means doing. Okay. What are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? செய்து கொண்டிருக்கிறாய். कर रहे மீன்ஸ் செய்து கொண்டிருக்கிறாய். तुम क्या कर रहे हो? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? what are you doing? next, सीता सो रही है. सीता सो रही है. सो means to sleep. रखती means ing form. सीता सो रही है. सीता is sleeping. சீதை தூங்கி கொண்டிருக்கிறாள். அந்த கொண்டிருக்கிறது தான் रही. सो रही है तूंगी கொண்டிருக்கிறாள். ओके. तुम क्या सोच रही हो? तुम क्या सोच रही हो? नेक्स्ट பார்க்கலாம். तुम क्या सोच रही हो? what are you thinking? सोच means thinking. सोच means to think. रही means thinking continuous. okay. तुम क्या सोच रही हो? what are you thinking? நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? वहाँ कौन गा रही है? वहाँ कौन गा रही है? who is singing there? who is singing there? அங்கே பாடிக்கொண்டிருப்பவள் யார்? वहाँ means அங்கே. कौन means யார். गा रही है பாடிக்கொண்டிருக்கிறாள். रही means feminine மென்ஷன் பண்ணும். वहाँ कौन गा रही है அங்கே பாடிக்கொண்டிருப்பவள் யார். ओके. कौन means यार. वहाँ कौन गा रही है. who singing there? हम हिंदी सीख रही हैं. we are learning Hindi. we are learning Hindi. रही means feminine mention பண்ணா रही, மேல mention பண்ணா रहा. okay. हम हिंदी सीख रही हैं. we are learning Hindi. நாங்கள் ஹிந்தி கற்று கொண்டிருக்கிறோம். हम means நாங்கள், सीख रही है means கற்று கொண்டிருக்கிறோம். ப்ளூரலை மென்ஷன் பண்ணுறதுனால ரஹி ஹே. எப்போவுமே ப்ளூரலை மென்ஷன் பண்ணும்போது
ஹே வரும் அண்ட் ரெஸ்பான்ஸை மென்ஷன் பண்ணும்போதும் ஹே வரும். ஓகே, ஹிந்தி கம்யூனிகேட் பண்ணுறவங்களுக்கு, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி சென்டென்ஸ் நான் இன்னும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா, சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஸ்டூடெண்ட்.